இது ஒரு முக்கியமான பதிவு. யாருமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். சீலையை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போது நம்ம சேலை மேக்ஸிமம் வந்து 70% பேர் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம். ஏன்னா ஆமாம், ஆன்லைனில் தான் நம்ம கண்ணு பறிக்கிற மாதிரி சேலைகள்லாம் விற்கிறாங்க. கடையில் போய் தேடி எடுக்கிறத விட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம்னு நினச்சி நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம். ஆனால் வாங்குற சேலை நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் போச்சு. கரெக்டாக இல்லைன்னா என்ன பண்ணுறது? வேஸ்ட்டு. இதில் ஒரு மீட்டர் துணி வாங்கி வச்சு தைச்சி அதை பிட்டு தைச்சி அது நல்லாவே இருக்கிறதுல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சேலைக்கு சைஸ் வச்சு விற்கணும்னு சொல்கிறேன் நான். குண்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு சைஸ், அதாவது நீங்கள் வந்து 4 சைஸ் 5 சைஸ்லாம் வேணாம், 2 சைஸ் வச்சா குண்டா இருக்கிறவங்க ஒரு சேலையுமோ ஒல்லியாக இருக்கிறவங்க ஒரு சேலையுமோ எடுத்து கட்டிப்பாங்க. சரிங்களா? அதை தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் மக்களுக்கு. இது வந்து என் வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட பொறுப்பு. கொண்டு போய் சேருங்க. அப்போயாவது அவங்களுக்குலாம் புரியுதான்னு பார்ப்போம். சேலை வந்து சூப்பராக இருக்குது. சேலை எந்த குறையும் கிடையாது. நான் சேலையை வந்து அளவு வச்சு காட்டுறேன் பாருங்கள். சேலைக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்க. இந்த சேலை எப்படி பத்துன்னு பாருங்க. இந்த ஒயிட் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும், தாராளமாக சரியா போகும். ஒயிட் கலர் சேரீ சரிங்களா? இந்த ரெட் கலர் சேரீ பாருங்க. நான் சொல்றேன், ஆசைப்பட்டு எடுத்த பட்டாம்பூச்சி சேலைன்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு சேலை எல்லாரும் பட்டாம்பூச்சி சேலை கட்டி வீடியோ போடுறாங்களேன்னு சொல்லி நானும் ஆசைப்பட்டு எடுத்தேன். கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு. எல்லா சேலையும் சூப்பரா இருக்கு. இது நான் வந்து சேலை நெய்யறவங்க மேலேயும் தப்பு சொல்லல, சேலை விற்கிறவங்க மேலேயும் தப்பு சொல்லல. ஒரே ஒரு இதுதான், எங்களுக்காக நீங்க பண்ணக்கூடியது சைஸ் வச்சு விற்கணும்னு சொல்றேன். இது வந்து இந்த சேலை வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் நிக்குது. இந்த சேலையோட லென்த் எவ்வளவு இருக்கு பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து 1.5 மீட்டர் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? உங்களுக்கே தெரியுதா இந்த சேலைக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த சேலை வந்து எத்தனை மடிப்பு? முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 1.5 மடிப்பு, ஒரு 10. இப்போ இந்த முன்னாடி சொருவுற இந்த பட்டை வந்து நமக்கு அவ்வளவும் கம்மியாகும் அந்த சேலையில. இப்போ இதில் எத்தனை மடிப்பு எடுத்திருக்கேன்? 1 2 3 4 5 6 மடிப்பு எடுத்திருக்கேன். 6 மடிப்போட சேலை லென்த் எவ்வளோன்னு பார்க்கலாம். நான் கம்மி பண்ண அதே லென்த்தை, எவ்வளோ சேலை கம்மியாக இருந்ததோ அவ்வளோ லென்த்து தான் இருக்குது. 6 மடிப்பு வர்றது, அதாவது நான் எடுக்கிற பட்டைக்கு 6 மடிப்பு வருது. நான் வந்து பெருசாக தான் எடுப்பேன், எப்பவுமே சிங்கிள் பட்டை தான் எடுப்பேன். 6 மடிப்பு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ அந்த சேலையை எப்படி நாங்கள்லாம் கட்டுறது? எங்களுக்கு என்னன்னா, சேலையே நாங்கள் எந்த குறையும் சொல்ல, எங்களுக்கு சேலை சைஸ் வச்சு போடுங்கன்னு தான் சொல்கிறோம். இதை கொஞ்சம் இனிமேலாவது கொண்டு வாங்க. நாங்கள் ஆசைப்பட்டு சேலை எடுத்து கட்ட முடியாமல் போச்சு. என்னோட வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து எல்லாருக்கும் போகட்டும். இந்த வீடியோ கொஞ்சம் எனக்காக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி குண்டா இருக்கிற பொண்ணுங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்களாம் பாவம் இல்லையா? எங்களுக்கும் சேலை ரொம்ப ஆசைப்பட்டு தானே எடுக்கிறோம். நாங்களாம் அந்த எல்லா சேலையும் கட்டணும் இல்லையா? நிறைய சேலைங்க, ஒரு 25 சேலைக்கு மேலே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தான் இந்த வீடியோ. ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.